இந்தியாவின் மிக நீளமான ஆறு இணை எது? பதில் யமுனை. விளக்கம்: கங்கையின் மிக நீளமான துணையாறு. கீழ்க்கண்ட ஆறுகளில் பிளவு பள்ளத்தாக்கில் ரிஃப்ட் வேலி பாய்வது எது? பதில் நர்மதா. விளக்கம்: நர்மதா சத்புரா அண்ட் விந்திய மலைகளுக்கு இடையில். தப்தியும் பிளவு பள்ளத்தாக்கில் பாயும். இமயமலை ஆறுகள் மற்றும் தீபகற்ப ஆறுகளின் முக்கிய வேறுபாடு. பதில்: இமயமலை ஆறுகள் நிரந்தரமானவை. தீபகற்ப ஆறுகள் பருவமழை சார்ந்தவை. விளக்கம்: பனிச்சரிவு மழை வெர்சஸ் மழை மட்டும். இந்தியாவின் மிக ஆழமான ஆற்று பள்ளத்தாக்கு எது? பதில்: பிரம்மபுத்திரா. விளக்கம்: மிக அதிக நீரளவு கொண்ட ஆறு. மகாநதி ஆறு எந்த மாநிலத்தில் தோன்றுகிறது? பதில்: சத்தீஸ்கர். விளக்கம்: ஒடிசா மாநிலத்தின் முக்கிய பாசன ஆறு. நீல ஆறு என்று அழைக்கப்படும் இந்திய ஆறு? பதில்: கிருஷ்ணா. விளக்கம்: தென் இந்திய பழமையான குறிப்புகளில் இப்பெயர் பயன்படுத்தப்படுகிறது. தீபகற்ப இந்தியாவின் மிகப்பெரிய ஆற்று பள்ளத்தாக்கு. பதில்: கோதாவரி. விளக்கம்: பரப்பளவு அடிப்படையில் மிகப்பெரியது. இந்தியாவின் மிக நீளமான ஆறு பள்ளத்தாக்கு எது? பதில்: கங்கை பள்ளத்தாக்கு. விளக்கம்: இந்தியாவின் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதி. ஜீலம் ஆறு எந்த ஏரியாயிலிருந்து தோன்றுகிறது? பதில்: வெரினாக். விளக்கம்: ஜம்மு அண்ட் காஷ்மீர். பஞ்சாப் என்ற சொல்லின் பொருள் என்ன? பதில்: 5 ஆறுகளின் நிலம். விளக்கம்: சட்லஜ், பியாஸ், ரவி, செனாப், ஜீலம். சட்லஜ் ஆறு எந்த மலைத்தொடரில் தோன்றுகிறது? பதில்: இமயமலை. விளக்கம்: திபெத் பகுதியில் தோன்றி பஞ்சாப் வழியாக பாய்கிறது. இந்தியாவின் புனிதமான ஆறு என்று அழைக்கப்படுவது எது? பதில்: கங்கை. விளக்கம்: இந்து சமயத்தில் மிக முக்கியமான ஆறு. முக்தி, புனித நீராடல் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. தீபகற்ப இந்தியாவில் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அதிகமாக இருப்பதற்கான காரணம். பதில்: நிலத்தின் சாய்வு கிழக்கு நோக்கி இருப்பது. விளக்கம்: டெக்கான் பீடபூமி கிழக்கு நோக்கி சாய்ந்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய டெல்டா எது? பதில்: சுந்தரவன டெல்டா. விளக்கம்: கங்கை, பிரம்மபுத்திரா, மேக்னா ஆறுகள் இணைந்து உருவாக்கும் உலகின் மிகப்பெரிய டெல்டா. தெக்கானத்தின் சோகம் என்று அழைக்கப்படும் ஆறு? பதில்: துங்கபத்ரா. விளக்கம்: அடிக்கடி வறட்சி, வெள்ளம் காரணமாக இந்த பெயர். இந்தியாவில் டெல்டா உருவாக்கும் முக்கிய ஆறுகள். பதில்: கங்கை, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, மகாநதி. விளக்கம்: கிழக்கு கடற்கரையை பெரும்பாலும் டெல்டாக்கள் உருவாகும். பிரம்மபுத்திரா ஆறு இந்தியாவில் எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? பதில்: திஹாங், சியாங். விளக்கம்: சீனாவில் யார்லுங் சாங்போ என்றும், இந்தியாவில் அருணாச்சல பிரதேசத்தில் சியாங் என்றும், அசாமில் பிரம்மபுத்திரா என்றும் அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் மிக உயர்ந்த நீர்வீழ்ச்சியை உருவாக்கும் ஆறு? பதில்: சரவதி. விளக்கம்: ஜோகி நீர்வீழ்ச்சி, ஜாக் ஃபால்ஸ், கர்நாடகா. சரவதி ஆற்றின் மீது அமைந்துள்ளது. காவிரி ஆறு எங்கு தோன்றி எங்கு கலக்கிறது? பதில்: தோற்றம் தலக்காவேரி, கர்நாடகா. கலக்குமிடம் வங்காள விரிகுடா. விளக்கம்: தமிழ்நாட்டின் முக்கிய பாசன ஆறு. தென்னிந்தியாவின் உயிர்நாடி. துக்கத்தின் ஆறு என்று அழைக்கப்படும் ஆறு எது? பதில்: கோசி. விளக்கம்: அடிக்கடி வெள்ளம் ஏற்படுத்துவதால், பீகார் மாநிலத்தில் பெரும் சேதம் விளைவிப்பதால் இப்பெயர். இந்தியாவின் மிக குறுகிய ஆறு எது? பதில்: அருணா. விளக்கம்: உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ளது. நீளம் = 6 கிலோமீட்டர். சிந்து ஆறு எந்த நாட்டில் தோன்றுகிறது? பதில்: சீனா, திபெத். விளக்கம்: சிந்து ஆறு மானசரோவர் ஏரி அருகே தோன்றி இந்தியா, பாகிஸ்தான், அரபிக்கடல். இந்தியாவில் முழுவதும் இந்தியாவுக்குள் மட்டுமே பாயும் மிக நீளமான ஆறு. பதில்: கோதாவரி. விளக்கம்: கங்கை, சிந்து போன்ற ஆறுகள் பிற நாடுகளுக்கும் செல்கின்றன. கோதாவரி முழுமையாக இந்தியாவுக்குள் பாய்கிறது. அரபிக்கடலில் கலக்கும் இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது? பதில்: நர்மதா. விளக்கம்:
நர்மதா கிழக்கே அல்ல மேற்கே பாயும் முக்கிய ஆறு. தோற்றம் அமர்கண்டக், மத்திய பிரதேசம். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தோன்றி கிழக்கே ஓடும் மிக நீளமான ஆறு எது? பதில் கோதாவரி. விளக்கம்: மேற்கு தொடர்ச்சி மலையில் தோன்றினாலும் கிழக்கே பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. தீபகற்ப இந்தியாவின் நீளமான ஆறு எது? பதில் கோதாவரி. விளக்கம்: தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது. மகாராஷ்டிராவில் தோன்றி வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய நீர்பிடிப்பு பகுதியைக் கொண்ட ஆறு எது? பதில் கங்கை. விளக்கம்: இந்தியாவின் வட இந்திய பெரும்பகுதியை கங்கையாற்ற பள்ளத்தாக்கு கங்கா பேசின் உள்ளடக்கியுள்ளது. இந்தியாவின் நீளமான ஆறு எது? பதில் கங்கை. விளக்கம்: கங்கையாறு உத்தரகாண்ட் மாநிலத்தின் கங்கோத்ரி பனிச்சரிவு பாகீரதி இருந்து தோன்றி வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. நீளம் 2525 கிலோமீட்டர். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கும் பெல் பட்டன் அழுத்துங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. 3 மாதத்திற்கு ஒருமுறை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தனித்தனியாக சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட்ஸ் பண்கிறவர்களில் சிறந்த கமெண்ட்ஸ்க்கு பரிசு கொடுக்கலாம் என்று முடிவெடுத்துள்ளேன். இதற்கு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்தவும்.